வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரீங்க, நீங்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரியில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லீவு எவ்வளோ நாள் அடிச்சிருக்காங்க, லீவு எப்போ முடியுது அப்படிங்கிறத ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பருக்கு லீவ் பேப்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு அது கொடுக்க மாட்டாங்க. சில பேர் நீங்கள் ஊருக்கு போன பிறகு உங்களுக்கு 6 மாதம் லீவ் இருக்குல்ல, 2 மாதம் லீவ் இருக்குன்னா லீவ் முடிஞ்சிடும். இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பேப்பர் செல்லாது. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கரண்டில் உள்ள பேப்பர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த பேப்பரை எப்படி நீங்கள் இந்தியாவில் இருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, இல்லை சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கேயே எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு போகிறது, ஒருவேளை இந்தியா போய் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது பேப்பரை எப்படி நீங்கள் செக் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, எவ்வளோ நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு நீங்கள் முக்கியமில் போய் தான் செக் பண்ணணும். முக்கியமில் தான் உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் கஃபிலோ லீவ் அடிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா முக்கியம் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது தெரியாதவங்க, இல்லை ப்ரோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணு தெரியல, எனக்கு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியுங்கிற நம்பிக்கையில் நான் வீடியோ ஃபுல் டீட்டெயில் போட இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த ஜிமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதில் விசா வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அப்புறம் விசிட்டர் விசா 2 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவை எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா தான். அதை போட்டுட்டு கீழே இக்காமா நம்பர், எல்லார்ட்டையும் இக்காமா நம்பர் இருக்கும். இக்கா நம்பர் இல்லைன்னா விசா நம்பர் இல்லைன்னா பார்டர் நம்பர் எது வேணால் போடலாம். எல்லாருக்கும் இக்கா நம்பர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இக்காமா நம்பர் போட்டுடணும். 2வது விசா நம்பர் தெரிஞ்சால் விசா நம்பர் போடுங்க. அப்படி இல்லைனா அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து என்ன டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இக்காமா நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து போட்டு வேலிட் அப்படின்னு இருக்கும். அதை செக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இது உங்களுக்கு தான் செக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணால் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதை சவுதிலேருந்து செக் பண்ணலாம், இல்லை இந்தியாவிலேருந்து செக் பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். பர்மிட் ட்ராவல் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்கும். அவங்க பேர், விசா நம்பரு, இக்காமா நம்பரு, எப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகுது, எப்போ அவங்க இந்த ரிட்டர்ன் சவுதிக்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படிங்கிற ரிட்டர்ன் டேட் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடணும். ஒருவேளை உங்களுக்கு நான் இன்னும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நான் சொன்ன மாரி முக்கியம் வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்கள் ஏர்போர்ட்டில் காட்டினா தான் உங்களை விடுவாங்க. இல்லாட்டி அதை போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி உங்களை அலைய விடுவாங்க. எப்பொழுதுமே ஊருக்கு போகிறப்போ பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வர்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறவங்க கொடுங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு என்கிட்ட பேப்பர் இல்லாதவங்க சொல்கிறவங்க முக்கியமில் போய் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் ஏர்போர்ட்டில் காட்டினீங்க அப்படின்னா உங்களை தான் அப்போ தான் ட்ராவல் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக முக்கியமில் போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நிறையா பேருக்கு எப்படி அதை பிரிண்ட் எடுக்கணுன்னே தெரில. ஏன்னா முக்கியம் அப்ளிகேஷன் அட்ரஸ்லாம் கேட்கும். ஸோ இது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியல அப்படின்னா எப்படி சொன்னீங்க அப்படின்னா எப்படி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? இப்படி தான் எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பரை ஊருக்கு போனவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஒருவேளை சவுதியில் இப்போ லீவ் அடிக்கிறீங்க அப்படின்னா லீவ் பேப்பர் வாங்கிங்க. இல்லைனா இந்த மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ இது இந்தியாவிலேருந்து வரப்போ இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன அப்டேட் தான். நிறைய பேருக்கு எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் இந்த சின்ன அப்டேட் போடும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியம் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் mukium.sa போட்டாவே வந்துடும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வேணால் அந்த முக்கியம் வெப்சைட் தரேன். அதில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க. இல்லை நான் சவுதியில் இருந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன்னா சவுதியில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் உங்களுக்கு லீவ் அடிக்கலை அப்படின்னா அதில் ரெட் கலர் தான் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் லீவ் அடித்தாச்சே உங்களுக்கு டைம் இருக்குங்களா தான் க்ரீன் கலர் காட்டும். எனக்கு ரெட் கலரில் காட்டுது, நான் சவுதியில் இருக்கேன் அப்படின்னு மாதிரி பயப்படக்கூடாதுல்ல. அதனால தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப்போட ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.